தொடர்ந்து உங்களுக்கு இவ்வாறான ஆடைகளை அணிய முடியாது, எங்களுடைய வைத்தியசாலையில் நாங்கள் சொல்லும் நியமங்களுக்கு ஏற்பதான் நீங்கள் ஆடை அணிய முடியும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தலை மீறும் பட்சத்தில், தலையை மறைத்து ஆடை அணிந்து வைத்தியசாலைக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய வேலையை இழக்க நேரிடும் இந்த 9 பெண் உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் அப்ளிகேஷன் ஒன்றை தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சட்டத்தானி ரஷாட் அகமட். அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்று சென்ற 9 முஸ்லிம் பெண்களுக்கு அவர்களுடைய கலாசார ஆடையை காரணம் காட்டி அவர்களுடைய பணிக்கு பல வகையான இடையூறுகள் குறித்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினரால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. குறித்த 9 முஸ்லிம் பெண்களும் சுகாதார உதவி பணியாளராக, ஹெல்த் அசிஸ்டண்டாக நியமிக்கப்பட்டு குறித்த வைத்தியசாலைக்கு தங்களுடைய பணிக்காக சென்றிருந்த பொழுது அவர்கள் வளமையாக முஸ்லிம் பெண்கள் அரசு அலுவலகங்களில் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் எனக்கூடிய தலையை மறைத்த அந்த ஆடையையும், அதே போன்று தம்முடைய கணக்கால் வரையிலான ஆடை, அது அபாயாகவோ காட்சட்டையாகவோ இருக்கலாம், அதையும் அணிந்து பணிக்கு சென்ற வேளையில் இத்தகைய ஆடை ஒழுங்கானது குறித்த வைத்தியசாலையினுடைய சப்கல்ச்சருக்கு அமைவானது அல்ல என்ற அடிப்படையில் அவர்களை பணிக்கு இந்த ஆடையுடன் அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறித்த விடயம் தொடர்பாக தெளிவான அரசாங்கத்தினுடைய சுற்றறிக்கை இருக்கிறது, சர்க்குலர் இருக்கிறது. அதில் தெளிவாக குறிப்பிடக்கூடிய விடயம்தான், எந்த ஒரு கலாசார மத அடையாளத்தையும் மத ஆடைகளையும் அணிந்து அரசு அலுவலகங்களில் பணிபுரிய முடியும். அந்த அடிப்படையில் இலங்கையில் உள்ள பல்வேறுபட்ட அரசு அலுவலகங்களும் சரி, வைத்தியசாலையிலும் சரி, முஸ்லிம் வைத்தியர்கள், பெண் தாதியர்கள் மற்றும் பெண் சுகாதார உதவி பணியாளர்கள் அனைவரும் குறித்த ஆடையை அணிந்துதான் தங்களுடைய பணிக்கு செல்கிறார்கள். அந்த அடிப்படையில் குறித்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் மாத்திரம் எங்கிருந்து இப்படியான ஒரு சப்கல்ச்சர் வந்தது என்ற அடிப்படையில் அந்த பெண்கள் அதை கேள்வி எழுப்பிய பொழுதும், சுற்றறிக்கையை குறித்த நிர்வாகத்தினருக்கு சமர்ப்பித்த பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு உடன்படவில்லை. அந்த அடிப்படையில் சமூக நீதி கட்சி அவர்கள் தொடர்பு கொண்ட வேளையில் நாம் அங்கு விஜயம் செய்து அவர்களுக்குரிய ஒரு கன்சல்டேஷனை செய்தோம், ஒரு கலந்துரையாடலை நடத்தி குறித்த விடயம் தொடர்பில் மீண்டும் அச்சுறுத்தல் நிலவமாக இருந்தால் மனித உரிமை ஆணையத்திற்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு சென்று ஒரு கம்ப்ளைனை லொஜ் செய்யுமாறு, ஒரு கம்ப்ளைனை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க நேற்று திங்கட்கிழமை அவர்கள் சில சட்டத்தணியின் உதவியோடு மனித உரிமை ஆணையக்குழுக்கு சென்று கம்ப்ளைனை, ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று காலை மீண்டும் நிர்வாகத்தினர் அவர்கள் குறித்த வைத்தியசாலைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கிடையில் சமூக வலைத்தளங்களில் பரவலாக குறித்த 9 பெண் பணியாளர்களும் மீண்டும் வேலைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் செய்திகள் பகிரப்பட்டு வந்தது. ஆனால் அது பிழை. தற்பொழுது கிடைத்த அப்டேட்டுகளின் அடிப்படையில் குறித்த பணியாளர்கள் இன்று விசேட கூட்டம் ஒன்றிற்கு, அதாவது ஸ்பெஷல் மீட்டிங்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குறித்த மீட்டிங்கில் வைத்து, அந்த கூட்டத்தில் வைத்து தொடர்ந்து உங்களுக்கு இவ்வாறான ஆடைகளை அணிய முடியாது, எங்களுடைய வைத்தியசாலையில் நாங்கள் சொல்லும் நியமங்களுக்கு ஏற்பதான் நீங்கள் ஆடை அணிய முடியும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தலை மீறும் பட்சத்தில், தலையை மறைத்து ஆடை அணிந்து வைத்தியசாலைக்கு வரும் பட்சத்தில் உங்களுடைய வேலையை இழக்க நேரிடும் என்ற அடிப்படையில் ஒரு அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தலானது ஒரு அரச உத்தியோகத்தர், அதாவது இந்த குறித்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவரது பணியிலிருந்து செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை மீறலாகும். குறித்த பெண்கள் தங்களுடைய கலாசார விழுமியங்களை பின்பற்றி ஆடை அணியக்கூடிய சுதந்திரம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் குறித்த ஒரு அரச ஊழியர் ஒருவர் அவர்களுடைய இந்த ஆடை ஒழுங்குகளை மீறி அவர்களை வலுக்கட்டாயமாக இந்த விடயத்தை பின்பற்ற சொல்வது என்பது அவர்களுடைய அடிப்படை மனித உரிமை, அவர்களுக்கு எதிரான அடிப்படை உரிமை மீறலாக இருக்கிறது. இது ஆடை சுதந்திரத்திற்கு முற்றிலும் மாறானது. அந்த அடிப்படையில் சமூக நீதி கட்சி இன்று குறித்த பாதிக்கப்பட்ட அந்த 9 பெண் உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் அப்ளிகேஷன் ஒன்றை தாக்கல் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதே போன்று குறித்த அந்த பெண் உத்தியோகத்தினுடைய அடிப்படை மனித உரிமை மீறலுக்கான எஃப்ஆர் பெட்டிஷன், அதாவது மனித உரிமை மீறலுக்கான மனு ஒன்றை உயர் நீதிமன்றத்திலும் மேற்கொள்வதற்காக தீர்மானம் எடுத்திருக்கிறோம் என்ற விடயத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.